ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு வாட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினேன்னு சொன்னதை விட இது எனக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் வாட்ச்சு. இதில் வந்து உங்களுக்கு 7 ஸ்ட்ராப்ஸ் அவைலபிளாக இருக்கும். நான் இதை வாங்குறப்போ 1650க்கு இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இது ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்குது. அண்ட் இதுதான் அதோட வர அட்டாச்சு ஸ்ட்ராப்ஸு. நான் வந்து இந்த கோல்டு கலர் தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இது என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸோட நல்லா பிளெண்ட் ஆகுன்றதுனால. ஸோ இது வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான பின்ஸ் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராப்ஸாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பிங்க் கலர் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா கோல்டு கலர், அதோடைய குவாலிட்டியும் நல்லா இருந்தது. பட் மிச்சம் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதோடைய குவாலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது ரொம்ப புவர். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது பிளாஸ்டிக், உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த மெட்டல் மட்டும்தான் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த டயல் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பயங்கர கிளாஸி அண்ட் ரிச் லுக். குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் சொன்ன ஸ்ட்ராப் வந்து இதுதான். இதோடைய குவாலிட்டி ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருந்தது. வாட்ச் ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபாசில் இருக்குது இல்லையா, ஃபாசில் டிஜிட்டல் வாட்ச்சு, நான் அதோடைய காப்பி தான் இது. இது நிறைய செல்லர்ஸ் வந்து அமேசானில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இது வந்துட்டு ஃபாசிலில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,000 கிட்ட இருந்துச்சு இந்த வாட்சோடைய விலை லாஸ்ட் இயர். இப்போ 10,000 கிட்ட இருக்குது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்க வேண்டாம். பட் அந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பீஸ் வந்து வாங்கலாம். நிறைய செல்லர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வந்து இது செல் பண்ணிகிட்ருக்காங்க. 1000 ருபீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. Gen 9 அப்படி சொல்லிட்டு Gen 9 ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் விமன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு மியூசிக் கூட ப்ளே பண்ணலாம். நான் என்னுடைய ஃபோனில் வந்து நான் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். ப்ளே ஆச்சு. நீங்கள் வந்து வேணும்னா இந்த மாதிரி டயல் கலர்ஸ் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மெசேஜஸ், வாட்ஸ்அப் லிங்க் பண்ணிக்கலாம். கேல்குலேட்டர்ஸ் இருக்குது, கேலண்டர்ஸ் இருக்குது, அலாரம் செட் பண்ணிக்கலாம், உங்களோட ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டெப் கவுண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வைக்கிறீங்க, ஸோ அதெல்லாம் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. லைக் ஸ்டாப் வாட்ச். ஈவன் இதை நீங்கள் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் கூட பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி. இது கூட உங்களுக்கு வந்து மேனுவல் கொடுப்பாங்க, நீங்கள் அதை வச்சு செட் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய மேனுவல் நான் எங்கே வச்சேன்னே தெரியல. ஸோ நான் இதை ஃபஸ்ட் இது வந்து எல்லாமே ஸ்பானிஷில் இருந்தது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எப்படி செட் பண்ணன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன். இது வந்து Gen 9 ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா Gen 9 வந்து காட்டும். ஸோ அதில் தான் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். 7 ஸ்ட்ராப்ஸ் இல்லாமல் சிங்கிள் பீஸாக கூட இது அவைலபிளாக இருக்குது. அமேசானில் சில செல்லர்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு டெய்லி இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த வாட்ச்சு. பட் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் இதுதான். இல்லை வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருந்துச்சு. நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்துட்டு ப்ளூடூத்தில் உங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, வாய்ஸ் அசிஸ்டண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை டச் பண்ணுறச்ச உங்களுடைய ஃபோன் வந்து உங்களுடைய ஃபோனில் இருக்க வாய்ஸ் வந்துட்டு அது ஓப்பன் ஆகுது. ஸோ நான் அதுவும் செக் பண்ணி பார்த்தேன். நான் ஒரே ஃபோனில் அதாச்சும் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதும் இதே ஃபோன் தான். ஸோ அதனால் ஒரு சில விஷயம் வந்து எனக்கு என்னால் காட்ட முடியல. அண்ட் வந்துட்டு டயல் மோடும் வந்து நீங்கள் அந்த நாப் வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது சேஞ்ச் ஆகுது, எந்த மாதிரியான டயல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. அண்ட் இது வந்துட்டு ஏர் பேஸ் சார்ஜர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இது எனக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம் கரெக்டாக தெரியல, ஐம் சாரி. ஸோ இதில் வந்துட்டு அந்த சார்ஜர்லேருந்து ஒரு பக்கம் வந்து லைட்டாக உள்பக்கம் பள்ளமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டயலோட பேக் சைடில் அட்டாச் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஏறிடுது. ஸோ ஸ்ட்ராப்ஸில் ஓரளவுக்கு ஓகேஷாக இருக்கிறது வந்து இந்த ரெட், க்ரீன், பிளாக் இந்த 3 ஸ்ட்ராப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு லெதர் மாதிரியே இருக்குது, ஆனால் பயங்கர லைட் வெயிட்டு. பட் இது சொல்கிறீங்களா டாப் நாட்ச்னு சொல்வேன் நான். இது நிஜமாகவே நீங்கள் கையில் வேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாசில் வாட்ச் தான் நினைப்பாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து அல்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்க அந்த கோல்டு ஸ்ட்ராப் வந்து பியூர்லி பிளாஸ்டிக்கு, ரொம்ப மட்டமானது. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் கிடச்சிது. ரொம்ப ரிச் ராயல் லுக் கொடுத்துச்சு இந்த வாட்ச் எனக்கு. இது என்னுடைய ஒன் ஆஃப் மை டாப் ஃபேவரட்னு சொல்லலாம் என்னோடய வாட்ச் கலெக்ஷனில். ஸோ என்னோடய வாட்ச் கலெக்ஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் நான் இன்னும் வாட்ச் நிறைய வாங்கியிருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸ். அது என்னவோ எனக்கு தெரியல, எனக்கு வாட்ச் மேலே ஒரு க்ரேஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான். அண்ட் என்னுடைய கான்டாக்ட்ஸு, அந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நான் இன்னும் சிங்க்ரனைஸ் பண்ணலை, அதனால் சரியாக காட்டலை இதில்.
மிச்சம் எல்லாமே லைக் என்னுடைய ஸ்பாட்டிஃபை நான் சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ப்ளே பண்ண முடிஞ்சுது என்னால். ஸோ உங்களுடைய ஸ்லீப் இது எல்லாமே வந்துட்டு இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப்பும் இன்னும் சிங்க்ரனைஸ் பண்ணல. இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்விட்டர் கூட இருக்குது. இது நம்மளுடைய ஹார்ட் பீட்டு கரெக்டாக காட்டுதான்னு எனக்கு நோ ஐடியா. பிகாஸ் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சில் இந்த ஹார்ட் இதெல்லாம் நான் செக் பண்ணதில்லை, எனக்கு தெரியல. ஸ்டெப் கவுண்ட் நான் செக் பண்ணியிருக்கேன். அண்ட் கேமரா வந்துட்டு நான் இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியல அது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ராப் அண்ட் இந்த டயல் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் 100 out of 100 கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இது கூட வந்த பிங்க்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு மிச்ச கலர்ஃபுல் இந்த அந்த க்ரீனு பிளாக்கு இந்த ரெட்டெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நான் ஒரு 50-50 தான் கொடுப்பேன். நிறைய பேர் இது ஹை அண்ட் வாட்ச் தான் நினச்சாங்க நான் வியர் பண்ணிட்டு போனப்போ. ஸோ இதோட லிங்க் வேணும்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் டேக் பண்ணுறேன்.